நிஜமான வாழ்க்கை என்பது எது, மாயையான வாழ்க்கை என்பது எது என்பதை பற்றித்தான் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நிஜமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது ஒரு மாயையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நிஜமான வாழ்க்கை என்றால் என்ன, மாயையான வாழ்க்கை என்றால் என்ன? முதலில் மாயையான வாழ்க்கை என்றால் என்ன? மாயை என்றால் என்ன என்றால் மாயமாதல், மாயமா போயிடுச்சு சொல்றோம்ல, இங்கதாங்க இருந்துச்சு பார்த்தேன், திடீர்னு மாயமா மறைந்து விட்டது. மறைந்து விடுதல் ஒன்று நாம் கண் பார்க்க இருப்பது, திடீரென்று அது ஒன்றுமில்லாமல் மறைந்து விடுவது. அது எங்க இருந்தாலும் கிடைக்காது, எங்க தேடினாலும் அதை பார்க்க முடியாது, அப்படி மறைந்து போயிடும். அதைத்தான் மாயம் என்று சொல்வார்கள். அப்ப மாயை என்பது என்ன? ஒன்று நிஜத்தில் இருப்பது போல் நமக்கு தெரியும், அப்புறம் அது மாயமாக மறைந்துவிடும், இல்லாமல் போய்விடும். அதான் மாயை. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? அல்லது நிஜம் என்பது என்ன? அது மறையவே மறையாது. அது நிஜம் எப்போதும் நிஜமாக இருக்கும், அது மறையாது. அவனுடைய வாழ்க்கை என்பது நிஜமான வாழ்க்கையா இருக்கிறதா, மாயமான வாழ்க்கையாக இருக்கிறதா என்று பார்த்தோமானால் பெரும்பாலானவர்களுடைய நம்முடைய வாழ்க்கை ஒரு மாயையான வாழ்க்கையாக தான் இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்கிறோம் என்றால், ஒரு மனிதன் நீண்ட காலங்கள் வாழும்போது, அவன் குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், இப்படி ஒரு நீண்ட காலங்கள் அவன் வாழும்போது, முதுமை அடைந்த பிறகு அவன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், அவன் இத்தனை காலம் வாழ்ந்தது எதுவுமே அவனுக்கு இருக்காது, எல்லாம் மாயமா மறைந்திருக்கும். அவன் சேர்த்து வைத்த செல்வங்கள் அவனிடத்துல இருக்குமா என்றால் இருக்காது, எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அல்லது ஒருவேளை செல்வங்கள் இருந்தாலும் அவன் செலவு செய்தான் இல்லையா, அவனுடைய குழந்தை வாலிப பருவத்தில் முதுமை வரையில் அவன் இந்த உலகத்தில் எதற்கோ செலவு பண்ணியிருப்பான். அந்த பொருளாதாரத்தினால் ஏற்பட்ட செலவு செய்தால் கிடைத்தது எதுவும் அவனிடத்துல இப்போது மிஞ்சி இருக்குதான்னா ஒண்ணுமே இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா, காலமெல்லாம் அவன் கற்ற கல்வி, அவன் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவம் வரை, அதற்கு பிறகும் அவனுடைய கற்ற கல்வி முதுமையில் அவனிடத்துல இருக்குமானா இருக்காது, எல்லாம் மாயமா மறைஞ்சிருக்கும். அவனுடைய உறவுகள் அவனிடத்துல இருக்குமா என்றால் அதுவும் இருக்காது. எல்லா உறவுகளும் ஒரு மனிதனுக்கு முதுமை வரையில் இருக்க வேண்டும் என்றால் அந்த உறவுகளின் எண்ணிக்கை அவ்வளவு இருக்கும். ஒரு சராசரி மனிதனை பாத்தீங்க அப்படின்னா, அவனுடைய குழந்தை பருவத்திலிருந்து அவனுடைய உறவினர்கள், ரத்த பந்தங்கள், அப்புறம் அதுக்கப்புறம் அவனோட உறவினர்கள், அவங்க எல்லாரும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, அவனுடைய முதுமை காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு எண்ண முடியாத அளவுக்கு உறவினர்கள் இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவன் முதுமையை அடைஞ்சிட்டான்னா அவனுக்கு உறவுன்னு சொல்லிக்க பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க, அவன் மனைவி பிள்ளைகள் தான் இருப்பாங்களே தவிர எல்லா உறவும் மாயமா மறைஞ்சிருக்கும். எங்க அந்த உறவுகள்லாம் போச்சுன்னே நமக்கு தெரியாது, எல்லாம் மாயமா மறைஞ்சிருக்கும். இப்படி மனிதன் முதுமையை அடையும் போது அவன் இத்தனை நீண்ட காலங்கள், 50 வயது, 50 வருடங்கள், 60 வருடங்கள் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் எதுவுமே நிஜமா இன்னைக்கு இல்லை, எல்லாம் மறைஞ்சிடுச்சு, மாயமா மறைந்து விட்டது. அப்ப இந்த வாழ்க்கை என்னது? ஒரு மாயை. இந்த ஒரு மாயமான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிஜமான வாழ்க்கை நம்ம வாழ்றோமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்லை. அப்ப நிஜமான வாழ்க்கை என்ன அப்படின்னா, அவன் கடைசி வரல அவனுக்கு எல்லாமே இருக்கணும், நிஜத்துல இருக்கணும். ஆனா அப்படி இருக்கானா இல்ல. இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அல் குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குரான்ல பாத்தீங்கன்னா பல இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இதுக்கு யாரு காரணம்? உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மாயையா இருக்குது, எதுவுமே நிஜமாவே இல்லை, இங்க எல்லாம் ஒரு மாயை, எல்லாம் மறைந்துடுது, எல்லாம் மாயமா மறைஞ்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். 18வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தின் செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது 31வது அத்தியாயத்துல 33வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு அஞ்சி ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் வருவது குறித்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அதுதான் நிஜமான நாள்.
அது மாயை கிடையாது. அந்த நாள் வரும்போது எல்லாம் நிஜமா இருக்கும், எதுவுமே மறைந்துடாது, எல்லாம் மாயை கிடையாது. அந்த நாளை பற்றி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு உதவ மாட்டான், பிள்ளையும் தந்தைக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் தன்னையே பாதுகாத்துக் கொள்ளும்படி நிர்பந்திக்கின்ற நாளாகும் அது. அவனுடைய பாடு பெருசா இருக்கும். நிச்சயமாக அந்நாள் வரும் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம். ஷைத்தானாகிய மாயக்காரனும் அல்லாஹ்வை பற்றி உங்களை மயக்கிவிட வேண்டாம். அடுத்ததாக 35வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை மெய்யாகவே உங்களை மயக்கிவிட வேண்டாம். ஷைத்தானாகிய மாயக்காரனும் அல்லாஹ்வை பற்றி உங்களை மயக்கிவிட வேண்டாம். அப்ப இந்த மாயமான இந்த வாழ்க்கைக்கு, மாயையான வாழ்க்கைக்கு யார் காரணம்? இப்லீஸ், சைத்தான். இந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சி, இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள், இந்த உலக வாழ்க்கையின் வண்ணங்கள் எல்லாம் என்னாச்சு? நம்மை ஒரு மாயையான வாழ்க்கையை உலகத்தை இந்த இடத்துல காட்டி கொடுக்குது. இந்த உலகம் நம்ம கண்ணு முன்னாடி எப்படி காட்டப்படுது? ஒரு மாயை, எல்லாம் மறைய போகுது. ஷைத்தான் அப்படிதான் காட்டுறான். ஏன்னா அவன் மாயக்காரன் எல்லாம் சொல்றான். அவன் மாயக்காரன், ஷைத்தான், இப்லீஸ். இந்த உலக வாழ்க்கை உங்களை எல்லாமே ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ வைக்கிறது. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு எதுவுமே நிஜமா இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மாயையாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஜம் இல்லாமல் மாயையாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பொருளாதாரம், பணம். பணம் இல்லாம ஒன்னும் வாழ முடியாது. ஆனால் அந்த பண பரிமாற்றம் கூட இன்னைக்கு என்னாச்சு? ஒரு மாயையாக போச்சு. ஒரு காலத்துல, இன்னைக்கு அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு, ஒரு காலம்னு பேச வேண்டியிருக்கு. குறைந்தபட்சம் ஒரு காகித தாளாவது பணம்னு சொல்லி நம்ம கையில கொடுத்தாங்க. ஒரு பேப்பரையாவது பணம்னு கொடுத்தான். அது கண்ணு முன்னாடி ஓரளவுக்கு அந்த பேப்பராவது நிஜமா இருந்துச்சு. அதுவே இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்படாதுதான். ஏன்னா அந்த பேப்பருக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய கொடுத்த அந்த வழிமுறையின்படி இன்னைக்கு நாம வச்சிருக்கோம்ல, 500 ரூபா தாள், 100 ரூபா தாள், 200 ரூபா தாள் தானே, டாலரா இருக்கட்டும் ரூபாயாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு பேப்பர் தான். அப்ப அந்த தாள் மதிப்பு இருக்குன்னு சொல்றான். குறைந்தபட்சம் அதை நம்பியாவது கையில நாம பண பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பேப்பராவது நிஜமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த கையில அந்த பேப்பர் கூட இல்லை. எல்லாமே இன்னைக்கு ஜிபே, போன்பே அப்படின்னு எல்லாம் என்னாச்சு? எல்லாமே ஒரு மாயையாகத்தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னுடைய பணம், எனக்குன்னு உள்ள பணத்தை கூட என் கண்ணால நான் பார்க்க முடியல. ஒருத்தருக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்கணும்னா அதை நிஜமா ஒரு 500 ரூபாய் தாளா கூட என்னால கண்ணு முன்னாடி எண்ணி கொடுக்க முடியல. நீ என்ன செய்யறோம்? உடனே செல்லுல ஜிபேன்னு சொல்லிட்டு நம்பர் அடிக்கிறான், அவருக்கு போயிருதுங்கிறாங்க. அப்ப அது கூட இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு? நமக்கு ஒரு மாயையான பண பரிமாற்றம். இது நிஜமாவே நம்ம கண்ணால பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு தாளையாவது கொடுத்தாங்க, இதுதான் பணம்னு. இன்னைக்கு அதுவும் கிடையாது. அப்ப எல்லாமே ஒரு மாயையா நடந்துட்டு இருக்கு பாருங்க. உறவுகள் திடீர்னு மறைஞ்சிடறாங்க, எல்லாம் மாயமா இருக்குது. புரியுதா? அப்ப நிஜமான வாழ்க்கை எது? ஒரு மனிதன் எப்படி நிஜமான வாழ்க்கை வாழணும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அழகா சொல்லி காட்டான். முதல் விஷயம் என்ன நமக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனுக்கு நான் நிஜமான வாழ்க்கை வாழணும், உண்மையான வாழ்க்கை வாழணும்னு யாரு முதலில் சிந்தித்து அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நிஜமான வாழ்க்கையை அல்லாஹ் காட்டுவான். ஆனா இன்னைக்கு சைத்தான் எப்படி நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கான்? அந்த உலகத்தின் கவர்ச்சி இன்பங்களை காட்டி ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையில வச்சிருக்கான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஒரு பிம்பங்கள், இமேஜஸ் தான். எதுவுமே உண்மையா இல்லை, எதுவுமே உண்மையா இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமாக்கள், அப்புறம் இந்த செல்லுல வர ஷார்ட்ஸ், ரீல்ஸ், அதான் இன்னைக்கு மக்களை ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. அதெல்லாம் உண்மையா? இல்ல பிம்பங்கள் தான், எல்லாமே இமேஜஸ் தான். இன்னைக்கு ஒருத்தன் தியேட்டர்ல போய் சினிமா பார்க்க உட்காரான், அதுல தன்னை மூழ்க அடிக்கிறான். சினிமா பார்க்க உட்காரான், திரையில ஓடுது. அது நிஜமா? இல்ல, அது ஒளியினால் காட்டப்பட்ட பிம்பங்கள். ஆனா அதை உண்மையில நம்பி அவன் இருக்கிறான். ஒரு சினிமா எத்தனை பேருடைய வாழ்க்கைய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த செல்லுல இன்னைக்கு பாக்குற அந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ், குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அவங்கள்ட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. நாமளே இன்னைக்கு அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு செல்லுல பாத்தீங்கன்னா 2 வயசு பிள்ளையில இருந்து ஆரம்பிச்சு அதுல பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுது. ஆனா அது உண்மையா? இல்ல. அது என்ன? அது அந்த ஸ்கிரீன் பிளேல தெரியுற இமேஜஸ்,
அது உண்மையே கிடையாது. அது உண்மையா எடுத்ததுதான். ஆனா நீங்க பார்க்கும்போது என்ன இருக்கு, நேரடியா நடக்குதா? இப்ப நான் வந்து உங்களுக்கு பயான் பண்றேன், நான் உங்களை பார்த்து நிஜமா பண்றேன், நீங்க நிஜமா என்ன பாக்குறீங்க, இது நிஜம். அதே சமயம் ஒரு சினிமாலேயோ ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அது நிஜமா? இல்ல, அது பிம்பங்கள், இமேஜஸ். அப்ப அது மாயை, மாயையான வாழ்க்கை. அதை பார்த்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. அப்போ லைஃபே எப்படி மாயமா போயிட்டு இருக்கு பாருங்க. அப்போ நிஜமான வாழ்க்கை வாழணும்னு யாரு அதற்கான சிந்தனை பண்றாரோ, எனக்கு இந்த மாயமான வாழ்க்கை வேண்டாம், இந்த மாயை வேண்டாம், எனக்கு எல்லாமே எனக்கு நிஜமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சிந்தித்து அந்த நிஜமான வாழ்க்கையை நோக்கி தன்னுடைய சிந்தனையை செலுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதங்கள் நடக்கும். எப்படி? அவருடைய உள்ளத்தில் ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணும், அதாவது ஒரு தீப்பொறி பறக்கும். அந்த ஸ்பார்க் தாங்க நிஜமான வாழ்க்கை. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிஜமான வாழ்க்கை வாழணும் நீங்க சிந்தித்துட்டு உட்காருங்க. உங்களுடைய உள்ளத்துல ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி தட்டும். அந்த பொறி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நிஜமான வாழ்க்கையை கொண்டு போகும். இதை நான் சொல்லல, அல்லாஹ் 2 சம்பவங்களில் குர்ஆன்ல சொல்லி காட்டான். அல் குர்ஆன்ல 2 சம்பவங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டான். முதல் சம்பவம் பாருங்க, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை சம்பவம். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரவலாக தெரிந்த ஒரு சம்பவம். சூனியக்காரர்களுக்கும் மூசா நபிக்கு ஏற்பட்ட சம்பவம். அதாவது முதல்ல யார் போடுறா? சூனியக்காரர்கள் போடுறாங்க. சூனியக்காரர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய கயிறுகளை போட்டவுடன் அது பாம்பு போல நெளியுது. சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? தன்னுடைய கயிறுகளை போட்டவுடன் அது பாம்பு மாதிரி நெளியுது. அங்க இருக்கிற மக்கள்லாம் அதை உண்மையான பாம்புன்னு நம்பினாங்களா இல்லையா? ஃபிரௌன் முதற்கொண்டு நம்பினான். ஆனா அது உண்மையான பாம்பா? மாயை. இதான் மாய உலகம், மாயையான வாழ்க்கை. ஆனால் அங்கே கூடியிருந்த மக்கள்லாம் என்ன நம்பினாங்க? அது உண்மையான பாம்புன்னு நம்பினாங்க. அப்பேற்பட்ட உலகத்தையே ஆட்சி செய்யற ஃபிரௌனா நம்பினான் அது உண்மையான பாம்புன்னு. ஆனா அந்த சூனியக்காரர்களுக்கு தெரியும் அது உண்மையான பாம்பு இல்லை. அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தடியை போடுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை கூட அது நிஜமான பாம்பா மாறுது. அப்ப சூனியக்காரர்கள் போட்டது மாயை, மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டது நிஜம். இது நிஜம், அது மாயை. ஆனா மக்கள்லாம் எந்த வாழ்க்கையை பார்த்தாங்க? மாய வாழ்க்கை. ஃபிரௌன்ல இருந்து அவனுடைய மக்கள் எல்லாம் பார்த்தது என்ன? மாய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே மாயமான வாழ்க்கை, எதுவும் உண்மை இல்லை. ஆனா மூசா நபி போட்டது உண்மை. அந்த உண்மை தெரிந்ததால தான் சூனியக்காரருக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி தட்டுச்சு. ஆஹா, நாம போட்டது மாயை, மூசா போட்டது நிஜம். அந்த நிஜத்தை உணர்ந்ததால் தான் உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? சூனியக்காரர்கள், மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சொன்னாங்களா இல்லையா? இந்த ஸ்பார்க் நமக்கு வந்துச்சா? இந்த பொறி தட்டுச்சா நமக்கு எது நிஜமான வாழ்க்கைன்னு? இல்ல. அவங்க பார்த்தாங்க, அந்த பொறி தட்டுச்சு. தட்டினவனதான் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். அதான் சொன்னாங்க, மூசா ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உடனே ஃபிரௌன் சொல்றான், நான் உங்களுக்கு கட்டளை இடுவதற்கு முன் நீங்க ஏற்றுக்கிட்டீங்களா? உங்களை மாறுவை வாங்கி உங்களை சிலுவையில் அறுத்து சித்திரவதை செய்வேன். ஆனால் இவங்க நிஜத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப மாய உலகத்துல இருந்து சூனியக்காரர்கள் நிஜத்துக்கு வந்துட்டாங்க. அந்த நிஜம் அவர்களை சொல்ல வைத்தது, உன்னால் செய்வதை செய்து கொள், உன்னுடைய பயமுறுத்தல்கள் நாங்க பயப்பட மாட்டோம், நாங்கள் அல்லாஹ்விடம் செல்வதை விரும்புகிறோம். அப்ப நிஜமான வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உறுதி வந்துச்சு பாருங்க அவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு மாயமான வாழ்க்கையில, இந்த மாயையான வாழ்க்கையில மக்கள்லாம் இன்னைக்கு என்ன இருக்காங்க? ஒரு பயத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்ப எது மறையும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பணம் மறைஞ்சு போச்சு, இயற்கையான உறவுகள் மறைஞ்சு போச்சு, உண்மையான உறவுகள் மறைஞ்சு போச்சு, எல்லாம் மாயமா போய்கிட்டே இருக்க மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து. நல்ல தண்ணி மறைஞ்சு போச்சுங்க, நல்ல குடித்தண்ணீர் மறைஞ்சு போச்சு. எல்லாம் ஒரு மாயையில தான் இன்னைக்கு இருக்கிறோம் நாம, நிஜத்துல இல்ல. அப்ப அந்த சூனியக்காரங்க ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி தட்டுச்சு. எப்பவுமே வச்சுங்களேன், இந்த உலகத்தில் கிரியேஷன்ஸ், நல்ல விஷயங்கள் எல்லாம் யாருக்கோ ஒருத்தனுக்கு சிந்தனையில பொறி கட்டி இருக்கும். இன்னைக்கு பல கண்டுபிடிப்புகள், எவ்வளவு இன்னைக்கு உலகத்துல நவீன கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. இந்த கண்டுபிடிப்புகள் அத்தனையும் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு செல்போனை யூஸ் பண்றோம், விமானம் யூஸ் பண்றோம், வாகனங்கள் யூஸ் பண்றோம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? யாரோ ஒருத்தருக்கு பொறி கட்டுச்சு, அவன் சிந்திச்சான். மக்கள் குதிரையிலும் கால்நடை இதுலயும் போயிட்டு இருக்காங்களே, ஒட்டகத்திலையும் இந்த மாதிரி கால்நடைகள்ல போயிட்டு இருக்காங்களே, இவங்க வேகமா பிரயாணம் பண்ண என்ன சோர்ஸ் இருக்கு? அவன் உடனே யோசிச்சான், சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான். அதான் பெரிய கண்டுபிடிப்பு. இந்த சக்கரம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, வளையம். இந்த சக்கரத்தை கண்டுபிடிக்கலாம், அந்த உலகத்துல எதுவுமே இயங்காது. சிந்திச்சு பாருங்க, சக்கரம் மட்டும் இல்ல, எந்த மெஷினரியும் வேலை செய்யாது. இன்னைக்கு பெரிய பெரிய மெஷின்லாம் வேலை செய்யுது, அந்த சக்கரம் அதான் பெரிய கண்டுபிடி. அது யாரு? ஒருத்தருக்கு இங்கே பொறி தட்டி இருக்கு இந்த சக்கரம். அதனால இன்னைக்கு கார்ல சக்கரம் ரவுண்ட் இல்லைன்னா ஸ்கொயரா வச்சா கார் ஓடுமா? விமானம் மேல ஏறுமா? அப்ப எவனுக்கும் ஒருத்தருக்கு பொறி தட்டி, இந்த ஸ்பார்க் தான் நிஜமான வாழ்க்கையை வாழ வைக்கும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, சுலைமான் நபியுடைய சம்பவம். அந்த சபௌ நாட்டு இளவரசி, அவள் நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறார். அவன் சுலைமான் நபியை பார்க்க வரா.
சுலைமான் நபி அந்த அவருடைய அரண்மனை கீழே பாத்தீங்கன்னா பளிங்கு கற்கள் அப்படியே அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். பளிங்கு கற்கள் அந்த இமேஜஸ் தெரியும். நல்லா கவனிங்க, இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சம்பவம், அந்த சம்பவ நாட்டு இளவரசி என்ன பண்றா, சுலைமான் நபியோட அரண்மனைக்கு உள்ள வரா. உள்ள வரும்போது அந்த பளிங்கு கற்கள்ல அவளோட இமேஜ், அவளுடைய கீழ் ஆடையோட இமேஜ் தெரியுது. இது மாயை. உடனே அவன் என்ன செய்யறா, அதை தண்ணின்னு நினைச்சிட்டு அவன் நினைச்சிட்டா தண்ணி ஊத்தி கிடக்கு. ஆனா அது பளிங்குக்கல், மார்பிள், அதுல ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, மாயை. அவன் என்ன பண்றா, தண்ணி என்று நினைத்து கொண்டு தன்னுடைய கீழாடை அதன் ஆடை நனைஞ்சிட கூட அப்படி தூக்கிறான். அப்போ மாயமான உலகத்துல இருக்கிறா, மாயையில இருக்கிறா. உடனே சுலைமான் நபி சொல்றாரு, இல்லை அது பளிங்குக்கல், தண்ணி இல்ல. உடனே அவருக்கு ஸ்பார்க் தட்டுது. அப்ப நான் ஒரு பளிங்குக்கல்லை தண்ணின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, அதே போலதானே நான் உண்மையான கடவுளை விட்டு விட்டு நெருப்பை, சூரியனை வணங்கி கொண்டிருந்தேன், நெருப்பை வணங்கி கொண்டிருந்தேன். உடனே ஒரு ஸ்பார்க் தட்டோட என்ன செய்யறா, சுலைமான் நபியின் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த மாயமான உலகத்துல நிஜ வாழ்க்கைக்கு வரா பாருங்க. இந்த மாதிரி நம்முடைய சிந்தனை இருக்கணும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு அல்லாஹ் ஒருவனே, கடவுள் இறைவன் ஒருவனே. இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ஒருவனேங்கிறதா இங்க, அல்லாஹ் ஒருவனே. உதாரணத்துக்கு நான் ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை நான் உங்கள்கிட்ட காட்டினேன் அப்படி சொன்னா இது ஒண்ணு, இந்த பொருள் நிஜம், இந்த பொருள் நிஜம். ஒரு செல்போன் என்பது நிஜம். ஆனால் இதே நீங்க கொஞ்சம் கண்ணை அப்படி சுருக்கிட்டு பார்த்தாலும், வேற ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தாலும் இதை பல இமேஜ்களா காட்டும். கண்ணை ஒரு மாதிரி கையால அழுத்திட்டு பாருங்களேன், 2 இமேஜ் காட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி இமேஜ் காட்டுற கண்ணாடிகள்லாம் இருக்குது. அதை போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு செல்போனு 2-3 இமேஜா காட்டும். ஆனா உண்மையில என்ன, ஒரு செல்போன் தான். இன்னைக்கு கடவுள் கொள்கை பலது அப்படிதான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, ஷைத்தான் அந்த மாயக்காரன் பல கடவுள்களை அவங்க கண்ணுக்கு காட்டுறான். அவங்களுடைய கண்ணுக்கு ஷைத்தான் இந்த மாயக்காரன் என்ன செய்யறான், கடவுள் அல்லாஹ் மட்டும் இல்ல பல கடவுள் என்று அந்த இமேஜ் தான் காட்டுறான். ஆனால் உண்மை என்ன, அல்லாஹ் ஒருவன் என்பதுதான் உண்மை. ஆனா இவங்க பாக்குறதெல்லாம் என்ன, இமேஜஸ். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு குர்ஆன் வசனத்துல ரொம்ப அழகா சொல்லி காட்டுறான். கடவுளை ஏற்றுக்கொள்வதில் கூட அல்லாஹ் ஒருவன், இறைவன் ஒருவன் தான் இருக்க முடியும் என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கு ஒரு மாயை, பல கடவுள்கள் இருப்பது போல் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இந்த பல கடவுள் கொள்கை உலகங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு கற்பனை மாயை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை கொண்டு செய்கின்ற செயல்கள் எல்லாம் வெறும் பொய்யான மாயைகளாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். 24வது அத்தியாயம் 39வது வசனத்தை பாருங்க. ஏக இறைவனை மறுப்போரின் செயல்கள் பாலைவனத்தில் தெரியும் காணல் நீர் போன்றது. இந்த காணல் நீர்னு இருக்கும், நீங்க பாலைவனத்துல பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா கடுமையான கோடை காலங்களில், கடுமையான வெப்ப காலத்துல இந்த பைபாஸ் ரோடு, ஹைவேஸ்ல எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி அலப்பாயிர மாதிரி தெரியும். ஆனா காணல் நீர்னு சொல்லுவாங்க. தூரத்துல பாத்தீங்க, கார்ல போக தெரியும், தூரத்துல என்ன இவ்வளவு தண்ணி மாதிரி இருக்கு, அப்ப தண்ணி கிடக்கும், மழை பெஞ்சிருக்கும் நம்ம நினைப்போம். இங்க இவ்வளவு வெயிலா இருக்கு அந்த தண்ணீர். கிட்ட போக போக பாத்தீங்கன்னா அப்பதான் தெரியும் அது காணல் நீர். அதான் காணல் நீர்மா, பாலைவனத்துல நிறைய இருக்கும். சாலைகளில், ஹைவேஸ்ல நல்ல வெயில் காலத்துல இந்த காணல் நீர் தெரியும். அல்லாஹ் சொல்றான், இவர்களின் செயல்கள் பாலைவனத்தில் தெரியும் காணல் நீர் போன்றது. தாகம் ஏற்பட்டவன் அதை தண்ணீர் என்று நினைப்பான். இப்போ ஒருத்தனுக்கு நல்ல தாகம் எடுக்குது, தூரத்துல பாக்குறா அந்த காணல் நீர் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா அந்த தண்ணி இருக்கு, இங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிட்டா அந்த தண்ணி இருக்கும், அங்க போய் குடிச்சுக்கலாம்னு அந்த காணல் நீரை நோக்கி வரான். முடிவில் அவன் வரும்போது, அல்லாஹ் சொன்னான், முடிவில் அங்கே அவன் வரும்போது அங்கே எதையும் காண மாட்டான், அங்கே அல்லாஹ்வை தான் காண்பான். எவ்வளவு அற்புதமான வசனம். இதை அழகா சொல்லி காட்டுறான். நீ ஒரு மாயை உலகத்துல வாழ்ந்து கொண்டு, ஒரு கற்பனை உலகத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டு, பல கடவுள் என்ற கற்பனையில் நீ வாழ்ந்தால் உன்னுடைய செயல்கள் அனைத்தும், உன்னுடைய நற்காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் காணல் நீர் போல் தான் இருக்கும். நீ கிட்ட போய் நிஜம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அல்லாஹ் இருப்பான். அதான் உண்மை. அல்லாஹ் ஒருவன் என்பதுதான் சத்தியமாக இருக்கும். அப்ப இன்னைக்கு மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு மாயையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிஜத்துக்கு வரணும், நிஜமான வாழ்க்கைக்கு வரணும். அப்ப எது நம்மிடத்துல நிஜமான வாழ்க்கையில இருக்கும் அப்படி சொன்னா, கடைசியில பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் நாம இன்னைக்கு ரத்தமும் சதையும் ஒரு பிசிக்கல் உடம்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மரணம் வந்தவுடன் நாமளே மாயமா போயிடும். மௌத்து வந்துச்சுன்னா நாம எங்க, இன்னும் சொல்ல போனா மண்ணறையில போட்டு நம்மளை புதைச்சவனா கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு கூட இல்லை, எதுவுமே இல்லை, மாயமா மறைஞ்சிருச்சு இந்த உடம்பு. இத்தனை வருஷம் வாழ்ந்தமே என்ன இருக்கு, எல்லாம் போச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எது தெரியுமா, இந்த உலகத்தில் நீ நிஜமா வாழ்ந்தினா, இந்த இமேஜஸ், இந்த கற்பனை, இந்த மாயை யான செயல்கள் இல்லாம அல்லாஹ் சொன்னா, செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையில் கவர்ச்சியாகும். இந்த நாம சம்பாதிக்கிற இந்த செல்வம், பிள்ளைகள், இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சி தான், அதுதான் மாயை வாழ்க்கை. ஆனால் நிலையான நல்லறங்களை உமது இறைவனின் கூலியில் சிறந்ததும் நீ எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததுமாகும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நிஜமான வாழ்க்கையில செய்யக்கூடிய, நிஜமான வாழ்க்கையில அல்லாஹ் ஒருவனே என்று ஏற்றுக்கொண்டு, எப்படி சூனியக்காரர்களுக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுச்சு,
அந்த சமூக நாட்டு அரசுக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுச்சு. அதே போல நமக்கும் நிஜமான வாழ்க்கை வாழணும்னு நம்ம நினைச்சா நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பொறி தட்டும். நிஜமான வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நாளைக்கு மறுமையில் நமக்கு நிஜமாக நிற்கும் என்று கூறிய உரை நிறைவு செய்கிற வாக்கு தவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி